இப்போ தான் இந்தியா தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக தலை நிமிர்ந்து இந்தியானா வேர்ல்டு லெவலில் கொஞ்சம் தலை நிமிர்ந்து நிற்கிது. ஸ்போர்ட்ஸில் தொழிலில் எல்லாத்துலேயுமே இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிது. இது இந்தியாவுக்குள்ளே உள்ள உட்காந்தா தெரியாது, வெளிநாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களை மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் இந்தியாவோட மதிப்பு என்னென்னு. சிங்கப்பூர், மலேசியா, அபுதாபி, லண்டன், ஃபாரின் இருக்கிறது தான் இந்தியாவோட மதிப்பு என்னென்னு தெரியும். நீங்கள் இந்தியாவில் கரெக்டாக இருந்தால் தான் வெளிநாட்டில் மதிப்பேறுனா தான் இந்தியா ஒற்றுமையாக இருந்தால் தான் வெளிநாட்டில் மதிப்பேறுனா தான் பல துறையில் டெவலப் ஆகும். இந்தியா எல்லா ஒன்றுலையும் நம்பர் ஒன்னாக வரும். நம்பர் ஒன்று ஆச்சுன்னா இந்தியாவுமே எல்லா தேவையும் பூர்த்தியாகும். எல்லா இந்தியனுக்கும் எல்லாமே கிடைக்கும். புரிஞ்சுதா? ஒருத்தர் பணக்காரன் மட்டும் ஆனால் மட்டும் மொத்த இந்தியாவும் பணக்கார நாடாக மாறும், வல்லரசு நாடாக மாறும். இது எல்லாத்தோட கையிலையும் இருக்குது. ஒவ்வொரு இந்தியனோட கையிலையும் இருக்குது. ஏதோ பிறந்தமா கடமைக்கு பிறந்தா வாழ்ந்தமா அந்தமா போனோமான்னு இல்லாமல் தெளிவாக செய்ய வேண்டியது ஒவ்வொரு இந்தியனோட கடமை. வெளிநாட்டில் இப்போ தான் தலை நிமிர்ந்து நிற்குது. இந்தியாவோட பேரே வந்திருக்குது. 180வது இடத்துல இடந்தது 10வது இடத்துக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ 20வது இடத்துக்குள்ள இருக்குது. முன்னேற்றி கொண்டு வர்றது, பின்னோக்கி போகிறதுன்னு ஒவ்வொரு இந்தியனோட கடமை. ஒவ்வொரு இந்தியனையும் ஸ்போர்ட்லேயும் சரி எங்கே போனாலும் ஊக்குவிங்க, ஒற்றுமை வளர்த்துங்க, கங்க்ராச்சுலேஷன் பண்ணுங்க, சந்தோஷப்படுத்துங்க, ஜெயிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. அந்த உற்சாகத்தில் தான் ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சுட்டு வரணும். எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும், எல்லா துறையிலையும் வரணும். இப்படி ஒவ்வொரு நாளையுமே பிரயோஜனமாக கிடக்கணும், ஜெயிக்கணும். நாம் லண்டன், ஃபாரின், அமெரிக்கா இவங்களெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு நாம் இந்தியா தான் நம்பர் 1 நாடாக வரணும். ஏன்னா இந்தியா தான் எல்லா விஷயத்துலேயுமே நம்பர் 1. பாரத நாடுனா உலகுக்கே தெரியணும், முதல் நாடு நம்மளது தான். ஏன்னா இங்கேருந்த கலை, அறிவியல், கல்லூரி, தொழில் பாடம் பல துறைப்பட்டது இங்கேருந்து போனது தான். எந்த ஒரு தேசமும் இப்போ ஃபாரின்லாம் வந்து பொசுக்குன்னு வளரல, எல்லாம் இங்கேருந்து காப்பி அடிச்சுட்டு வளர்ந்தவங்க தான். அதை உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தது நம்ம தேசம். அதை நினச்ச ஒவ்வொருத்தரும் பெருமைப்படணும், பூரிப்படையணும். அதே சமயத்தில் பிறந்த மண்ணுக்கு மண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, வலிமையாக இருக்கணும். வலிமையான பாரத்தை உருவாக்குறது ஒவ்வொரு இந்தியனோட இளைஞர்களோட கடமை. வாழ்ந்து முடிஞ்சவனுங்க எப்போவுமே குறை சொல்லாதீங்க, குறை நிறைய இருக்குது. இந்தியனை தலை நிமிர்ந்து வைக்கணும். வல்லரசு நாடை மாற்ற வேண்டியது ஒவ்வொரு கடமை. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அதனால் இந்தியான்றது சாதாரணப்பட்ட நாடு இல்லை. எல்லா துறைக்கும் அடித்தளமே இங்கேருந்து வந்தது தான். உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவங்க நாம. ஜெய் ஹிந்த்.